செய்திகள் தொடர்கின்றன. தாய்லாந்து நாட்டில் வளம் பெருகுவதற்காக குரங்குகளுக்கு 5 நட்சத்திர ஹோட்டலில் 8 லட்சம் ரூபாய் செலவில் விருந்து வைக்கப்பட்டது. தாய்லாந்து நாட்டில் உள்ளது லோப்பூரி நகரம். இந்த நகரின் வளம் பெருகுவதற்கும் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ஆண்டுதோறும் குறித்த நாட்களில் குரங்குகளுக்கு விருந்து வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு பெருத்த மழையாலும் வெள்ளத்தாலும் தாய்லாந்து நாடு பெரும் இன்னல்களை சந்தித்தது. எனவே நகரின் வளம் பெருகுவதற்காக அந்த நகர மக்கள் 5 நட்சத்திர ஹோட்டலில் குரங்குகளுக்கு பிரம்மாண்டமான விருந்து வைத்தனர். இதற்கென மக்களிடமிருந்து நன்கொடை வசூல் செய்யப்பட்டு 8 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டது. குரங்குகள் அங்கும் இங்கும் பாய்ந்து சென்று உணவுப் பொருட்களையும் பழங்களையும் சாப்பிட்டது பார்வையாளர்களை மகிழ்ச்சியடைய செய்தது. ஒரே சமயத்தில் 1162 பேருக்கு முடிவெட்டி மெக்சிகோ நாட்டின் முடி திருத்துகர்கள் கின்னஸ் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். பல வினோதமான நிகழ்ச்சிகளும் கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம் பிடித்து வருகின்றன. இந்நிலையில் முடி அழகுபடுத்தும் கலையை ஊக்குவிக்கவும் முடி திருத்தகர்களுக்கிடையே சமூக அக்கறையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இதில் பங்கேற்றவர்களுக்கு விதவிதமான ஸ்டைல்களில் முடிவெட்டி அலங்காரம் செய்தனர். ஜப்பான் நாட்டில் 1156 பேருக்கு ஒரே நேரத்தில் முடிவெட்டிய நிகழ்ச்சியே இதுவரையிலான கின்னஸ் சாதனையாக இருந்து வருகிறது. இப்போது அதைவிட 6 பேருக்கு கூடுதலாக முடிவெட்டி மெக்சிகோ நாட்டினர் இந்த புதிய கின்னஸ் சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். கட்டாக்கில் நடைபெற்று வரும் முதல் ஒருநாள் போட்டியில் 212 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் இந்திய அணி தற்போது விளையாடி வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டியில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியுள்ள நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் தொடங்கியது. பகல் இரவு ஆட்டமாக நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது. இதையடுத்து களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்திய அணி வீரர்களின் அபார பந்துவீச்சால் ரன் குவிக்க முடியாமல் திணறியது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் அந்த அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 211 ரன்கள் எடுத்தது. Gets one through this time and will get the ball. It's got that fine. 4 more. Oh, lovely shot. Oh, goes over the top. அதிகபட்சமாக அந்த அணியின் பிராவோ 60 ரன்களும் டான்சா அயாத் 31 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில் யாதவ் மற்றும் ஆரோன் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். In the air, catches the call. Hold him. What is that? 3 wickets fell. This was to a very, very good delivery from Vinay Kumar. Late outswinger, late decision. This one from Varun Aaron and Umesh Yadav. That's straight up in the air. And the bowler making no mistake. Bowled him. One. இதனைத் தொடர்ந்து 212 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியுள்ளது. சற்று முன்னர் வரை இந்திய அணி 15 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 65 ரன்கள் எடுத்த நிலையில் தடுமாறி வருகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம்: ஆபரண தங்கம் 1 கிராம் 2715 ரூபாய், 1 பவுண்ட் தங்கம் 21720 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 29035 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம்: 1 கிராம் வெள்ளி 59 ரூபாய் 55 காசுகள், 1 கிலோ வெள்ளி 55,655 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதா ஹெலிகாப்டர் மூலம் இன்று வெள்ளப்பகுதிகளை பார்வையிட்டுள்ளார்.
சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள கனிமொழி இன்று மாலை டெல்லி தீகா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.